கேள்வி என்னன்னா, மனைவியை பிரிஞ்சு கணவன் குறிப்பிட்ட நாள் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா நம்ம குறிப்பா நம்ம தௌஹீத் சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, வெளிநாட்டுல 2 வருஷம் 3 வருஷம் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறாங்க. மற்றபடி என்னன்னா 40 நாள் 30 நாள் லீவ்ல அங்க இருந்து வராங்க, மேரேஜ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம தௌஹீத் சகோதரர் எப்படி இருக்காங்க, இதுக்கு நம்ம இஸ்லாம் அடிப்படையில் கொஞ்சம் விளக்கணும். கணவன் மனைவி எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கலாம்? இப்ப பல பேர் வருஷக்கணக்கில் பிரிஞ்சிருக்கிறாங்களா சரியான்னு கேட்கிறாங்க. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதுக்குரிய கால அளவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் தான் பிரிஞ்சிருக்கணும் என்று மார்க்கத்தில் எந்த சட்டமும் நேரடியாக சொல்லப்படல. 2 மாசம் பிரிஞ்சிருக்கலாம், 4 மாசம் பிரிஞ்சிருக்கலாம், 40 நாள் பிரிஞ்சிருக்கலாம், அப்படி எதுவுமே சொல்லப்படல. அவ சத்தியம் பண்ணி சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கு மட்டும்தான் மார்க்க அளவுகோல் சொல்லுது. இப்ப சில கணவன்மார் மனைவியுடைய நடவடிக்கை பிடிக்காம, நான் இனிமே உங்களை சேர மாட்டேன், அல்லாம சத்தியமா உன்னை விட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி சில பேர் ஒதுங்குவாங்க. அது மார்க்கத்துல ஈலான்னு சொல்லுவாங்க. ரசூலா கூட அப்படி ஈலா செஞ்சிருக்கிறாங்க. மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்போது 1 மாத காலம் நான் உங்களை ஈலா செய்யறேன், அல்லாம இது சத்தியமாக 1 மாசம் உங்களோடு சேர மாட்டேன்னு சொன்னான். இப்படி சத்தியம் பண்ணும் போது மட்டும் அல்லாஹ் ஒரு கால அளவை சொல்லி காட்டுகிறான். லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர். ஒருத்தர் நான் உங்க கூட சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி பிரிஞ்சிருக்கிறதா இருந்தா அதிகபட்சமா 4 மாசம் வரைக்கும் தான் பிரிஞ்சிருக்கணும். 4 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சேர்ந்துடும். அதுக்கு மேல பிரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா மனைவின்னு இருக்கிறா, மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்குறீங்க, ஆனா குடும்ப வாழ்க்கையில இருக்காம மனைவிக்குரிய மத்த விஷயங்களை கலந்து கொள்ளாமல் பிரிந்திருப்பது ஏற்க முடியாது என்று இந்த ஒண்ணுக்கு தான் மார்க்கத்துல எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாம எவ்வளவு நாள் பிரிந்திருக்கலாம் என்று கேட்டால் அது ஒவ்வொரு தம்பதியரும் அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அவங்களுக்கே தெரியும். கணவனுக்கு தன்னுடைய மனைவியை பத்தி தெரியும், ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை பத்தி தெரியும். எவ்வளவு நாட்களுக்கு பிரிந்திருந்தா தாங்குவாங்க, எவ்வளவு நாளுக்கு மேல போச்சுன்னா புத்தி கலன்றும், வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். எல்லா கணவனுக்கும் எல்லா மனைவிக்கும் கொஞ்ச காலம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டாலே அவங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப அவங்க தீர்மானிக்கணும். நம்ம மனைவி இவ்வளவு நாளைக்கு மேல பிரிஞ்சிருந்தா தாங்க மாட்டா, நம்முடைய கணவன் பிரிஞ்சிருந்தா தாங்க மாட்டாரு. அந்த காலத்துக்குள்ள அவங்களாக புரிந்து கொண்டு சேர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இவ்வளவு நாள் என்று நிர்ணயிக்கப்படல. வரலாற்றை எடுத்துக்கொண்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு பிறகு வெளியூர்களுக்கு போர்க்களத்துக்கு ஆட்களை அனுப்புவாங்கல்ல, வெளியூர் தேவைகளுக்காக வேண்டிய அரசாங்கத்தின் சார்பில் அப்படி அனுப்பப்படும் பொழுது அதிகபட்சமா 4 மாசம் இல்ல வச்சிருந்தாங்க. அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இல்ல, குர்ஆன்லயே ஹதீஸ்லயே சொல்லப்பட்டது இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருசா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சமா கல்யாணம் முடிச்ச ஆளா இருக்கிறியா 4 மாசத்தோட திரும்ப வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு திரும்ப நீ வெளியூர் போகலாம். இப்படி ஒரு செட்டப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தாரு. அப்ப நாம இதுக்கு மார்க்கத்துல எல்லை நிர்ணயிக்கப்படல. ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி எல்லை நிர்ணயிக்கப்படல உடனே போறாங்களே, போறவங்க சரியா இருக்கிறாங்களா? வருஷ கணக்குல போய் கிடக்குறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இப்படி எல்லாம் போய் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இது பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் ஒரு விதத்தில் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாலும், நீங்க எதுக்காக வேண்டி பிரிகிறீங்க? காசு பணம் பொருளாதாரத்துக்காக வேண்டி கணவன் மனைவியுடைய இந்த இல்லறத்தை எல்லாம் துறக்கிறீங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை காரணம் காட்டி கூட தாம்பத்திய வாழ்க்கையை புறக்கணிக்க முடியாது. நம்ம பல தடவைகள் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அபு தர்தா, சல்மான் பாரிசி என்ற 2 சஹாபாக்கள் அண்ணன் தம்பியார் ரசூலை சேர்த்து விடுவாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்கு வருவார் சல்மான் பாரிசி, அபு தர்தா வீட்டுக்கு வருவாரு. அபு தர்தாவுடைய மனைவி சோகமா இருப்பாங்க. என்னமா விஷயம் கேட்பாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இத சல்மான் பாரிசி கண்டிக்கிறார். நோன்பு வைக்கும் போது நோன்பு வைக்க விடாம தடுக்கிறார், தொலை போகும்போது தொலை விடாம தடுக்கிறார், படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை பிரச்சனை பண்ணி மறுநாள் காலையில நபிகள் நாயகத்துல பஞ்சாயத்து வரும். இந்த ஆளை தொலை விட மாட்டேங்கிறாரு, இந்த ஆளை நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி அவர்கள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்மான் பாரிசி சொன்னது கரெக்ட் தான்ப்பா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தொழுகை, எப்ப பார்த்தாலும் நோம்புன்னு ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு, உடம்புக்கு செய்யற கடமை இருக்கு, மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, பிள்ளைங்களுக்கு செய்யற கடமை இருக்கு. குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் முறையாக வழங்கி விடுங்கள். ஒன்றுக்காக வேண்டி இன்னொன்று புறக்கணிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்யற வழிபாட்டுக்காக வேண்டி கூட உன் மனைவியோடு நீ நடத்துகிற குடும்ப வாழ்க்கையை புறக்கணிக்க கூடாது என்று மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கும் போது, காசுக்காக, பணத்துக்காக, வருமானத்துக்காக கணவன் மனைவி என்ற இல்லற சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பது நியாயமா?
கண்டிப்பா அதை தவிர்த்திருக்கவே கூடாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க முடிவு எடுங்க, எப்படியோ இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய நிலைமை புலிவால பிடிச்ச கதையா தான் இருக்கு. அங்க இருக்க முடிச்சிட வேண்டியதான், வருவார், வந்த உடனே 2 மாசம் அங்க இருந்து சேமிச்சு வந்த எல்லாத்தையும் காலி பண்ண விடு, ஒண்ணுமே இல்லைங்க, கடை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. ஏதாவது இப்படித்தான் முடிவெடுத்துட்டு வாங்க. அறகுறையான மனசோடு வந்தா செட் ஆகாது. ஊர்ல உலகத்துல வாழ்றவங்க வாழ்க்கை இல்லையா? நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை இழக்கிறீங்க? உங்களுடைய இளமையெல்லாம் வெளிநாட்டுல கொண்டு தொலைச்சு விட்டு நான் 50 வயசு 60 வயசுல எல்லாத்தையும் முடிச்சு விட்டு திரும்ப வர்றீங்க. அதுக்கு பிறகு வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அதுக்கு பிறகு இருக்கு, அதுக்கு பிறகு சண்டையும் பிரச்சனையும் தான் மிச்சமா இருக்கும். 40 வருஷம் 50 வருஷம் வெளிநாட்டுல கடந்துட்டு வருவாங்களே, அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை பாருங்க. குடும்பத்துல என்னைக்கு பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, பஞ்சாயத்து. அது மட்டும் இல்ல, அதனால் ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடு என்ன? பல இடங்கள்ல பல குடும்பங்கள்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க, ஆண்களும் பெண்களும். இன்னும் பல குடும்பங்கள்ல இங்க இருக்கிற பொம்பளைங்களையும் பார்க்கிறோம், அங்க இருக்கிற ஆம்பளைங்களையும் பார்க்கிறோம். அவனும் அங்க கட்டுப்படுத்த முடியாம வெளிதவறிடுறான். சில நாடுகளுக்கு போய் பார்த்தா, குவைத் மாதிரியான நாடுகளுக்கு போனா இலங்கையில இருந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய பெண்களோடு தமிழ்நாட்டில இருந்து போற முஸ்லிம்கள் அங்கங்க செட்டில் ஆயிடுறான். வீட்டுக்கு வர்றதே இல்லைங்க, 5 வருஷம் ஆச்சு. எப்படி வருவான்? அங்க போன இடத்துல அங்கதான் செட்டில் ஆயிட்டானே, அங்க இருக்கிற பெண்களோடு. பிறகு எப்படி வர்றது, எப்படி கொடுக்கிறது? சில மாவட்டங்களுக்கு போனா குவைத் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான். தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்குவோம், குவைத் மாப்பிள்ளையா வீட்டு வேலை பார்ப்பாரு, வீட்டு வேலை பார்க்கறாரா கனெக்ஷன் இப்படி பரவலா நினைக்கிற அளவுக்கு அதுல கணிசமா ஒழுக்கமுள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படி நினைக்கிற அளவுக்கு தரங்கட்டு போயிருக்கிற என்ன காரணம்? எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாது. அதுவும் இப்ப நாம வாழக்கூடிய காலம் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் ஆபாசம், டிவியில ஆபாசம், பேப்பர்ல ஆபாசம், பேச்சுல ஆபாசம், போஸ்டர்ல ஆபாசம், பத்திரிகையில ஆபாசம், எங்க பார்த்தாலும் ஆபாசம். திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். எடுத்துக்கலாம் பார்க்க 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 உணர்ச்சி தூண்டும். ஆம்பளைக்கு தூண்டும், பொம்பளைக்கு தூண்டும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வர்ற எலக்ட்ரீஷியனோட, பால் ஊத்த வந்தவரோட, கேபிள் பணம் கட்ட வந்தவரோட, வீட்டு பெயிண்ட் அடிக்க வந்தவரோட எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறோம். அப்ப இதையெல்லாம் கண்ணுக்கு எதிரில் பார்த்ததுக்கு பிறகாவது நாம சீர்திருத்தணும். பல குடும்பங்களை பிள்ளைங்க போயிடுச்சுக்கிறாங்க. பொண்டாட்டி நல்லா இருந்தாலும் புள்ள கவனிப்பாரு இல்ல, தகப்ப இருந்தாலும் கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க பேசாம அங்க போய் உட்காந்துருக்கீங்க. பிள்ளைய கண்காணிக்கிறது யாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அம்மா காரி கண்காணிப்பா. வீட்டை விட்டுக்குள்ள வெளியே போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது யார் கண்காணிக்கிறது? கண்காணிக்க ஆள் இல்ல. சமுதாயம் நாளுக்கு நாள் தலைங்கட்டு போகுது. அப்ப நீங்க காசை சம்பாதிச்சு வாழ்க்கையை இழக்க போறீங்களா? வாழ்க்கையை அனுபவிச்சு காசை கொஞ்சம் தியாகம் பண்ண போறீங்களா? என்ன இருக்குதோ போதும்பா, இருக்கிறத வச்சு நான் வாழ்க்கை நடத்துறேன், அந்த முடிவுக்கு வாங்க. வாழ்க்கையில சந்தோஷம்லாம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது தெரியுமா? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் பணத்தை வச்சுதான் சந்தோஷம். பணம் இருந்தா கார் வாங்கலாம், பணம் இருந்தா பங்களா வாங்கலாம், பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். கிடையவே கிடையாது. பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க மனசுக்கும் சந்தோஷத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது. நீங்க எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அப்படிதான் எல்லாம் உங்க வாழ்க்கையை அமைப்பான். போதும் இருக்குது, போதும், நான் இப்படி இருந்துடுறேன் முடிவெடுங்க. 2000 ரூபாய் வருமானம் வந்தாலும் சந்தோஷமா குடும்பம் தள்ள முடியும். வேணும் 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 அவா பிடிச்சி அடைஞ்சீங்கன்னா 2 லட்சம் வந்தாலும் சரி, இன்னும் பத்தல இன்னும் பத்தல இன்னும் பத்தல இன்னும் பத்தலன்னு வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கு. இருக்கிறத நினைச்சு பாருங்க சந்தோஷம். 2000 ரூபாய் வருமானம் வருதா, வர்றது என்ன அதை பாருங்க. நம்மகிட்ட இருக்க மைனஸ் என்ன தெரியுமா? இருக்கிறத விட்டு இல்லாததையே வச்சுக்கிட்டு நம்மகிட்ட என்ன இல்ல, நம்ம இல்லாததுதான் சந்தோஷம். என்கிட்ட காரு இல்ல, காரு இருந்தா சந்தோஷம். என்கிட்ட பைக்கு இல்ல, பைக் இருந்தா சந்தோஷம். என்கிட்ட வீடு இல்ல, வீடு இருந்தா சந்தோஷம். உன்ட என்ன இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. அதையெல்லாம் நினைக்க மாட்டீங்களா? அதை நினைச்சு பாருங்க, நினைப்ப மாத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு சந்தோஷத்துக்கு நான் ஒரு வழி சொல்லி தர்றேன். உன்னை விட தாழ்ந்த நிலையில எவன் இருக்கானோ அவனை பாரு, சந்தோஷம் வரும். உன்னை விட உயர்ந்த நிலையில எவன் இருக்கானோ அவனை பார்க்காத, சந்தோஷம் கெட்டு போயிடும். உங்களுக்கு 2 வீலர் இருக்கு, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க என்ன நினைக்கணும்? கார் வச்சிருக்கணும், எவன் என்ன கார் வச்சிருக்க அப்படி பார்க்காதீங்க. 2 வீலர் இல்லாம சைக்கிள்ல போறான்ல அவனை பாருங்க. அவனா சைக்கிள கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான்பா, இந்த ஏத்தத்துல ஏறதுக்குள்ள என்ன பாடுபட்டு இருப்பான். நாம 2 வீலர்ல ஜம்முன்னு வந்துடுறோமே, பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு சந்தோஷம் திருப்தியா கொடுத்துருக்கான். சைக்கிளை நினைச்சா 2 வீலர் சந்தோஷம், காரை நினைச்சா
எப்படி ஏசி உள்ள கண்ணாடி இழுத்து மூடிக்கிட்டு பந்தாவா போறான் பாரு, நம்ம வெயிலுக்குள்ள வெந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு, நிம்மதி இழந்துருவீங்க. நம்மளை விட கீழே பாருங்க, சைக்கிளை வச்சிருக்கீங்களா, சைக்கிள்ல வேகன்னு அழுத்துறோம்ப்பா. டூ வீலரை பார்த்தா நிம்மதி கட்டுரும். ஒருத்தன் நடந்து போவான், அவனை பாருங்க. சார் நம்மளா சைக்கிளை வச்சிருக்கோம், 10 நிமிஷத்தை அழுத்தி விடுவோமே, இந்த ஆளு இங்க இருந்து அங்க வந்து சேர்றதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிருமே. அவனை நினைச்சு பாருங்க, சந்தோஷம் வரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபியுடைய மனைவி வெளியூர்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க மகனை பாக்குறதுக்கு. கல்யாணம்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டாரு மகன். வந்து பாக்குறாங்க, வீட்டுல பிள்ளை இல்ல, மருமக மட்டும் இருக்கிறாங்க. மருமகளுக்கும் மாமனாருக்கும் அறிமுகம் கிடையாது. யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டாங்க. என்னம்மா வீட்டுக்காரருங்க வெளியே போயிருக்காரு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையா வாழ்றோம், நிம்மதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சந்தோஷம் இல்ல, என்னத்தையோ ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர்ட்ட கேட்டா என்னத்தையோ போகுது, ஒரு திருப்தியா சொல்ல மாட்டான். எப்ப கேட்டான் எப்படிங்க வியாபாரம்? என்னத்தையோ இருக்கு, முட்டை முட்டையா கட்டிக்கிட்டு இருப்பான், என்னமோ கண்ணு போட்டுருவானா, ஒண்ணுமில்லாம போயிருவான், இப்படி இப்படி நம்பிக்கை. அதே மாதிரி அந்த பொம்பளை சொல்லு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லிடுமான்னு போயிட்டாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் நபி வர்றாங்க, யாரும் வந்தாங்களா? ஆமா ஒரு பெரியவர் வந்தாரு, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லையா? அப்ப இஸ்மாயில் நபி விளக்குறாங்க, வந்தவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான் வந்திருக்கிறாரு, எங்க அத்தா வந்திருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வாசப்படினார, வாசப்படி சொல்லல, உன்னதான் சொன்னாரு. எங்க லாங்குவேஜ்ல வாசப்படினா வீட்டுக்காரின்னு அர்த்தம். நீ எனக்கு தகுதியானவள் இல்லை என்று என் தந்தை கண்டுவிட்டார், எனவே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு குஞ்சாதி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. திரும்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் வர்றாங்க இப்ராஹிம் நபி. அதே மாதிரி வீட்டுல வந்து இஸ்மாயில் நபி இல்ல, எங்கம்மா போயிருக்கிறார், வேட்டைக்கு போயிருக்காங்க. உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, அல்லாஹ் எங்களை சூப்பரா வச்சிருக்கான். அப்படியா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாட்டுக்கு டெய்லி வெளியே போயிட்டு வருவாங்க, வேட்டைக்கு போயிட்டு வருவாங்க, இறைச்சி இருக்குது, பக்கத்துல ஜம்சம் தண்ணி இருக்கு, வேற என்ன வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா சந்தோஷமா சொல்லுங்க, சாப்பாடு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்ட உடனே எத்தனை சாப்பாடு சொல்லுச்சு? ஒன்னே ஒண்ணு, இறைச்சி மட்டும்தான். தண்ணியை கூட சாப்பாட்டை சேர்க்க முடியாது. சாப்பிட்டு புட்டு குடிக்கிறது தண்ணி, சாப்பாடே தண்ணி கிடையாது. அந்த அம்மா இறைச்சியை மட்டும் சொல்லு. ஒரு இறைச்சியை தின்னுபிட்டு, அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இறைச்சியில வெரைட்டிஸா, சிக்கன் 65மா 75மா, பொரிச்சதுமா வறுத்ததுமா, எண்ணெயில போட்டது, மிளகுல போட்டது, அதுல போட்டது, இதுல போட்டது, சீரகத்துல போட்டதுன்னு 1008 வெரைட்டிஸா ஒண்ணும் இருந்திருக்காரு. இறைச்சி எடுக்கணும், நெருப்புல போடணும், சுட்டு திங்கணும், இதை தவிர அன்னைக்கு சமையல் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த அம்மா சந்தோஷமா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை சாப்பாடு, ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு காலை சாப்பாடு லிஸ்ட் போட்டா இவ்வளவு பெரிய பக்கம் பக்கமா. ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் புரோட்டா, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் இடியாப்பம், ஒரு நாள் புட்டு, ஒரு நாள் உப்புமா, இவ்வளவுத்தையும் தின்னுட்டு திரும்ப ரிப்பீட் வரும் இடியாப்பத்துக்கு. வீட்டுக்காரங்க ஒரே இதையே தின்னதையே திங்கிறது, சமைச்சதையே சமைக்கிறது. அது 10 நாள் ஓடி போயிருக்கும். மதியம் சாம்பார், ரசம், கறி குழம்பு, பீஃப், பொரிச்சது, வறுத்தது, ஒரு 20 நாள் ஓடி இருக்கும். திரும்ப சாம்பாருக்கு வரும். எப்ப பார்த்தாலும் ஒரே சாம்பார் வச்சு நாக்கு செத்து போச்சான். ஹோட்டல்ல போய் தின்னுட்டு வரும். ஒரு நேர சாப்பாட்டுக்கு இத்தனை வச்சிருக்கோம், திருப்தி இல்ல. ஒரே ஒரு இறைச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷம், திருப்தி எப்படி வந்துச்சு? இருக்கிறது போதும்பா. நீங்க அப்படி நினைச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும். அப்படி நினைச்சீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுருவீங்க. வாடகை வீட்டுல தானே இருக்கேன், போதும், இருக்கிறது போதும். ஓட்ட சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போதும், அல்லாஹ் தரும்போது ஓட்டிக்குவோம் டூ வீலர், இப்ப எனக்கு இது போதும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமா. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வரும்போது என்னத்தை சாப்பிட்டீங்களோ அதை நினைச்சிட்டு வாங்க, சந்தோஷமா இருக்கு. ஹோட்டல்ல போனா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ஒரு மெனு லிஸ்ட் எடுத்து போடுவான், 1008 வகை அதுல இருக்கும். அதுல எதையாவது ஒரு டிக் பண்ணுவோம். ஒரு இட்லியை கேட்போம், ஒரு சப்பாத்தியை கேட்போம், திருட்டு வருவோம். வரும்போது பரவாயில்லப்பா, இட்லி சூப்பரா இருந்துச்சு, அந்த சட்னி ஒண்ணு வச்சாங்க, அருமையான டேஸ்ட், எந்த ஒரு சமயக்காரனும் தெரியல, அப்படி நினைச்சிட்டு வந்தா சந்தோஷம். அதை விட்டுவிட்டு சப்பாத்தி திங்கலையே, புரோட்டா திங்கலையே, குருமா திங்கலையே, புலாச்சோறு திங்கலையே, ஆனியன் ஃப்ரை திங்கலையே நினைச்சா தின்னது சந்தோஷம், திங்காத சந்தோஷம் இல்ல, இருக்கிறது சந்தோஷம், இல்லாத நினைக்காத சந்தோஷம் கிடையாது. இதுதான் வாழ்க்கையின் நிம்மதிக்கு அளவுகள். இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முழுக்க போட்டுட்டு வீட்டுல வந்து உட்காந்துருக்கு போதும். மெயினா இது பொம்பளைங்க தான் இதை உணரும். ஏன்
ஆம்பளைங்கள 90% இதுக்கு ரெடியா இருக்கிறான். போதும் பான் நீங்க இருக்க விட்டா தானே. அவன் நேரத்து ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கான். என்ன சூப்பரா இருக்கு தெரியுமா? முடிஞ்சு போச்சு. இவன் நிம்மதி காலி. அந்த நெக்லஸ் பார்த்தோட உங்களுக்கு சந்தோஷம். இவன் முடிஞ்சு இன்னும் 10 வருஷம் உழைக்கணும் ஒரு நெக்லஸுக்கு. நீங்க விரட்டுறதுனாலேயே வேற வழி இல்லாம வெளிநாட்டுல போய் கிடந்து அவதிப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி நீங்களும் நிம்மதி இல்லை, புருஷன் கூட போன்ல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு. அதனால அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா இந்த வெளிநாட்டு அவலங்கள்ல இருந்து நம்மை நாம தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும்.